ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லக்கி பிளான்ட். என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் லக்கி பிளான்ட். இந்த பிளான்ட்டை வாங்கி வீட்டில் வச்சோன்னா நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிற மாதிரி நல்லதாங்க நடக்கும். நான் ஏற்கனவே வச்சு வளர்த்து பார்த்துருக்கேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் வாங்கி வச்சு வளங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எப்படி பிளான்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி தேவைப்படும், ஒரு செடி தேவைப்படும், கொஞ்சம் மண் தேவைப்படும். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் தேவையில்லை. சரி, நான் இதில் எப்படி நட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டை சுற்றி ஒரு கவர் இருக்கும், கீழே பேஸை சுற்றி மண்ணுக்கு. அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். க்ளீனாக அப்படியே உள்ளே இப்படி வச்சுருங்க. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். உள்ளே வச்சோடனே இந்த மாதிரி சுற்றி மண் போட்டுற வேண்டியதான். சுற்றி இந்த மாதிரி போட்டோன்னே எடுத்து நீங்கள் ஐயோ உடஞ்சிடுச்சா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டேக்லி ஒரு சின்ன பிரான்ச்சை நம்ம உடச்சிட்டோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் உடச்சிடக்கூடாது, சரியா? உடைக்காமல் நீங்கள் நீட்டாக பண்ணணும். இதை நீங்கள் ஃபுல் சன்லைட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் சன்லைட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூ வரும், வருஷம் ஃபுல்லாக வரும், நல்ல லைஃப் இருக்கும், சரியா? இது வெயில் நல்லா இருக்கும் ஊருக்கு ஒரு நல்ல பிளான்ட். எல்லாருமே வாங்கி வளர்க்கலாம். நான் 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிளான்ட் வாங்கினேன். அது ரெட் கலர். அதையும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் குட்டியாக இருந்துச்சு. ஒரு 6 மந்த்ஸில் நல்லா வந்துருச்சு. நல்ல அழகான பூலாம் வரும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.